ஹே டீம், வெல்கம் டு ஷேடோ தமிழ். நம்மளோட வெப் சீரிஸ் ஜேர்னில இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸ் மிஸ் மிஸ்ட்ரி. இந்த சீரிஸோட ஒன்லைன் கேட்டீங்கன்னா, அந்த டவுன்லயே பெரிய பணக்காரனோட பையனுக்கும் அதே ஏரியாவுல மேயரோட பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்குது. நிச்சயம் பண்ணமா, கல்யாணம் பண்ணமா, குழந்தைய பத்தி படிக்க வச்சமான்னு இல்லாம பணக்காரனோட பையன் நிச்சயத்துக்கு வந்த வேற ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணவன்னு மேயர் பொண்ணுக்கு பல்பு கொடுத்துறான். புதுசா வந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் என்னவெல்லாம் நடந்துச்சு, கிளைமேக்ஸ்ல என்ன ட்விஸ்ட் வச்சிருந்தாங்கன்னு ஒன் பை ஒன்னா சீரிஸ்குள்ள போய் பார்க்கலாம். இந்த சீரீஸ் சைனால பழைய காலத்துல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. சீரீஸோட ஸ்டார்டிங் சீன்ல அரண்மனை மாதிரி இருக்கிற ஒரு வீட்டுல ஒரு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் நடக்குது. இவர் தான் மன்சூர், இந்த டவுன்லயே பெரிய பணக்காரர். இவங்க மாலினி, மன்சூரோட செகண்ட் ஒய்ஃப் மாதிரி. இன்னைக்கு மன்சூரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பையனுக்கு நிச்சயதார்த்தம். ஆனா நேத்து நைட்டு வீட்டுல இருந்து வெளியே போன பையன் இன்னும் வீட்டுக்கு வரல. இதனால மாலினி அவங்க ஃபேமிலிக்கு சொந்தமான ஹோட்டல்ல இருக்காரான்னு ஒரு வேலைக்காரனை பார்த்துட்டு வர சொல்றாங்க. மாலினி சொன்ன மாதிரியே அவர் இங்கதான் இருக்காரு. இவர் தான் நம்ம சீரீஸோட ஹீரோ. ஹீரோ தூங்கி எந்திரிச்சு சரக்கு பாட்டிலுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு அந்த டேவை ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்க ஹீரோ கதவை திறக்கிறாரு. அங்க ஒரு பொண்ணு ஜெட்லியோட தங்கச்சியா இருப்பாங்க போல. இல்லாத குரல் வித்தியெல்லாம் காட்டிட்டு அவங்கள 3 பேர் ஃபாலோ பண்ணி வரதாகவும் அவங்க கிட்ட இருந்து காப்பாத்த சொல்லி ஹெல்ப் கேக்குறாங்க. இவங்க தான் நம்ம சீரிஸோட ஹீரோயின். ஆசியால பாபுன்னு ஒரு பெரிய பணக்காரரோட பொண்ணு. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்காக சைனாக்கு வந்திருக்காங்க. ஹீரோ ஹீரோயினை அவரோட பெட்ல முகம் தெரியாத மாதிரி படுக்க சொல்லிட்டு அவங்கள தேடிட்டு வந்தவங்க கிட்ட ஹீரோ அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட இங்க வந்திருக்கிறதாகவும், ஏன்டா இந்த டைம்ல டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு கண்ணை காட்டி மிரட்டுறாரு. அப்பயும் ஒரு ஆர்வக்கோளாறு ரூம்குள்ள எட்டி பார்க்க பெட்ல ஒரு பொண்ணு படுத்துக்கிற மாதிரி மட்டும்தான் தெரியுது. அதனால ஹீரோ கிட்ட சாரி சொல்லிட்டு அவனுக்கு ஓடி போயிட்டானுங்க. அவனுக்கு போனது ஹீரோ ஹீரோயினை அவரோட கேர்ள் ஃப்ரெண்டாவே நினைச்சு ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் ஹீரோ கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அவங்க போகும்போது தெரியாம ஒரு இன்விடேஷன் கார்டை ஹீரோட ரூம்லயே விட்டுட்டு போயிடுறாங்க. அது ஹீரோவோட நிச்சயதார்த்த இன்விடேஷன் கார்டு தான். ஹீரோயின் அவரோட நிச்சயத்துக்கு தான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதும் ஹீரோ அவரோட வீட்டுக்கு வராரு. அங்க ஹீரோயினை இன்விடேஷன் கார்டு இல்லாததால கேட்லயே நிக்க வச்சிருக்க ஹீரோ அந்த இன்விடேஷன் கார்டை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு அவங்களோட ஜோடியா வீட்டுக்குள்ள போறாரு. ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல 2 பேர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. அவங்க ஹீரோ ஜோடியா வரதை பார்த்துட்டு இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்காதுன்னு பேசிக்கிறாங்க. இவங்க ஸ்ருதி, மேயரோட பொண்ணு. இவங்களுக்கும் ஹீரோக்கும் தான் நிச்சயதார்த்தம். ஹீரோவோட ஹீரோயின் ஜோடியா வரதை பார்த்த ஸ்ருதி ஹீரோயின் ஏதோ தப்பான பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு கண்டபடித்திட்டுறாங்க. அதுக்கு ஹீரோயின் அவங்க யாருன்னு சொல்லி ஸ்ருதியை மிரட்டி விட்டுறாங்க. அடுத்து ஹீரோ ஃபங்க்ஷனுக்கு ரெடியாக வீட்டுக்குள்ள போனதும் ஹீரோயினுக்கும் ஸ்ருதிக்கும் ஒரு குட்டி கலாட்டா ஆயிடுது. அது பெருசா ஆகுறதுக்குள்ள மன்சூர் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. மன்சூர் மணமகன்னு அவரோட பையனை இன்ட்ரோ பண்ணிட்டு ஸ்ருதிய மணப்பொண்ணுன்னு இன்ட்ரோ பண்றதுக்குள்ள ஹீரோ மன்சூரை ஸ்டாப் பண்றாரு. அப்ப ஹீரோ ஸ்ருதியை தாண்டி ஹீரோயினை நிச்சயதார்த்த பொண்ணா இன்ட்ரோ பண்ண அங்கிருந்தவங்க எல்லாரும் பேய் படத்தை தலகலா பார்த்த மாதிரி திருன்னு முழிக்கிறாங்க. அதுல இவரு தான் மேயர். இவரு போலீஸ்கார குமார். இவன் வாசு. இந்த டவுன்ல ஒரு ப்ராடக்ட் ஷிப்பிங் கம்பெனி வச்சிருக்கான். இவங்கெல்லாம் முக்கியமான கேரக்டர்ஸ். அந்த ஃபங்க்ஷன் குழப்பத்துல முடிய ஹீரோ அடுத்த நாள் அவங்க அம்மா படத்துக்கு முன்னாடி சாமி கும்பிடுற மாதிரி காட்டுறாங்க. அப்ப ஹீரோ ஒரு பழைய நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்க அவருக்கு ஒரு அழகான குட்டி பாப்பா அடிபட்டு இருக்க மாதிரியும் அந்த பாப்பா தான் ஹீரோயின் மாதிரியும் ஒரு விஷுவல் வந்துட்டு போகுது. அப்போ ஹீரோ அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்னு யாருமே இல்லாத ரூம்ல யாருக்கிட்டயே சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல ஹீரோயின் கெத்தா ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க. நேரா ஹீரோவோட ரூமுக்கே அவர்கிட்ட அவங்க இங்க பிசினஸ் பண்ண வந்ததாகவும் கல்யாணத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஹீரோவோட ஃபேமிலிங்கிறத கெத்தால இந்த சிட்டிலேயே பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு ஹீரோயினுக்கு ஒரு தூண்டில் போடுறாரு. அதனால ஹீரோயின் ஒரு முடிவுக்கு வராங்க. ஊருக்கு தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஆனா உண்மையில தனித்தனி பெட் தான். அதே மாதிரி பிசினஸ்ல 50-50 ஷேர்னு ஒரு கான்ட்ராக்ட் டைப் பண்ணி அதுல கைரேகையை வைக்கிறாங்க. அடுத்து ஸ்ருதி அவங்க என்கேஜ்மெண்ட் ஹீரோயினால நின்னு போன கடுப்புல மாலினி கிட்ட புலம்புறாங்க. இதனால மாலினி மாமியார் அட்ராசிட்டிங்கிற பேர்ல ஹீரோயினை அவங்களுக்கு முறவாசல் பண்ண சொல்லி ஆர்டர் போட, இதை கவனிச்சுட்டு அங்க வந்த ஹீரோ மாலினிய இவங்க எனக்கு சித்தியெல்லாம் கிடையாது, ஒன்லி மாதிரி தான், அதனால ஹீரோயின் அவங்கள மதிக்கணும்னு தேவையெல்லாம் கிடையாதுன்னு மாலினியை இன்சல்ட் பண்ண அவங்க மன்சூர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. மன்சூர் மாதிரிக்கெல்லாம் அவ்வளவு சீன் கிடையாதுன்னு மாலினியை மொக்க பண்ணி விட்டுட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றாரு. அப்போ வாசு மன்சூரை கூப்பிட்டு ஷிப்பிங்க்கு ப்ராடக்ட் ரெடியா இருக்கிறதா சொல்ல மன்சூர் எந்த பிரச்சனையும் இல்லாம கரெக்டா முடிச்சிருங்கன்னு அட்வைஸ் பண்றாரு. அதை ஹீரோயின் ஏதோ உள்நோக்கத்தோட பாக்குறாங்க. அடுத்த சீன்ல ஷிப்பிங் கம்பெனி ஓனர் வாசு மேயர் கேர்ள் ஃப்ரெண்டோட குஜாலா இருக்கிறத ஒரு ஸ்பை போட்டோ எடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. அவர் இந்த மாதிரியான ஒரு சில பர்சனல் வேலைக்கு ஃப்ரீலான்சர் மாதிரி ஒர்க் செய்யறவரு. ஹீரோயின் அவருக்கு பேமெண்ட் கொடுத்துட்டு அந்த நியூஸை மக்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ண சொல்லி ஒரு கோல்டு பார கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு ஸ்பை அங்கிருந்து கிளம்ப அவனை ஹீரோ வளைச்சு பிடிக்கிறாரு. அவங்கிட்ட ஹீரோயின் கிட்ட என்னடா கொடுத்தேன்னு கேட்க அவன் அது தொழில் தர்மம் சொல்றக்கில்லன்னு சொல்றான். அதனால அவங்கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்து ஹீரோயினை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ண சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ஹோட்டலுக்கு லஞ்ச் சாப்பிட வந்திருக்காங்க.
அங்க அவங்களுக்குள்ள ஒரு சில ரொமான்டிக் சீன் நடக்க ஹீரோயின் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. அந்த ஹோட்டலோட ஒரு ஃப்ளோருக்கு வந்தவங்க அங்க தீய பத்த வைக்கிறாங்க. ஏன்னா அந்த ஹோட்டலோட ஒரு ரூம்ல தான் வாசுவும் மேயரோட கேர்ள் ஃப்ரெண்டும் பர்சனலா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட இந்த வேலையால ரிசப்ஷன்ல இருந்தவங்க எல்லாம் தீயணைக்கு போயிட ஹீரோயின் வாசு இருக்கிற ரூமோட ஆல்டர்னேட்டிவ் கீ எடுத்துட்டு வந்து வாசுவோட ரூமை மட்டும் அன்லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதே நேரம் இந்த விஷயத்தை பத்தி ஸ்பை நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கெல்லாம் சொல்ல வாசுவோட ஒய்ஃபும் சேர்ந்து ஹோட்டலுக்கு வராங்க. ஆல்ரெடி கதவு அன்லாக் ஆயிருந்ததால ரிப்போர்ட்டர்ஸ் உள்ள வந்து போட்டோஸ் எடுக்க வாசுவோட ஒய்ஃப் அவனை அடி நடிக்கிறாங்க. இதை எதேச்சையா பார்த்த ஹீரோக்கு இது ஹீரோயினோட வேலைதான்னு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஹீரோயின் திரும்ப ஹோட்டலுக்கு வரப்ப அங்க ஹீரோ இல்லாததால தனியா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ 4 அப்பர்சண்டி பசங்க ஹீரோயின் அட்டாக் பண்றாங்க. அதுக்குள்ள ஹீரோ உள்ள புகுந்து அவங்கள அடிச்சு பறக்க விட்டுறாரு. அதுல ஒருத்தனை மட்டும் லாக் பண்ணி அவங்ககிட்ட அவங்கள யார் அனுப்பிச்சாங்கன்னு கேட்க அவன் மேயரோட பொண்ணான ஸ்ருதியோட பேரை சொல்றான். அடுத்த சீன்ல ஸ்ருதிய ஒரு ட்ரெஸ்ஸிங் ஷாப்ல பார்த்த ஹீரோயினை இன்னொரு தடவை டிஸ்டர்ப் பண்ணா உடம்புல இருக்கிற 4 எலும்பியை உருவி சூப் வச்சு குடிச்சிருவான்னு மிரட்டி விட்டுட்டு போறாரு. அதே நேரம் மேயரோட கேர்ள் ஃபிரெண்ட் விஷயம் நியூஸ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேஜ்லயே வந்திருக்கு. அதை பார்த்த மேயர் அவர் கேர்ள் ஃபிரெண்ட கட்டி வச்சு அடிக்கிறாரு. ஆனா அந்த லேடி வாசு மேயரை விட புஜபல பராக்கிரமசாலியா இருக்கிறத சொல்லி மேயரை வெறுப்பேத்த மேயர் இன்னும் காண்டாகிறாரு. அடுத்த சீன்ல வாசு அவனோட ஆபீஸ்ல இருந்த பணம் கோல்டுன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு சிறுத்தை சிக்கும் சிறுவண்டு சிக்காதுலன்னு எஸ்கேப் ஆகிறான். அதே நேரம் வாசுவை கண்டுபிடிக்க சொல்லி மேயர் போலீஸ்காரரான குமார் கிட்ட கத்திட்டு இருக்காரு. அப்போ எஸ்கேப் பண்ண வாசுவை ஹீரோயின் தூக்கிட்டு வந்து மேயர் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதுக்கு கைமாறா வாசுவோட ப்ராடக்ட் ஷிப்பிங் கம்பெனிய அவங்க பொறுப்புல கொடுக்க சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு மேயர் கொஞ்சம் தயங்குறாரு. ஏன்னா ஹீரோயினாலதான் அவரு பொண்ணோட என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனாலும் ஹீரோயின் வாசு ப்ராஃபிட்ல கொடுத்துட்டு இருந்த 20% இன்னொரு 20% சேர்த்து 40% ப்ராஃபிட்ல ஷேர் தரேன்னு சொல்ல மேயர் சம்மதிக்கிறாரு. ஆனாலும் ஹீரோயின் அவருக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த சீன்ல ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல மேயரோட கேர்ள் ஃபிரெண்டையும் வாசுவையும் முட்டி போட வச்சு குமார் மேயரோட கேர்ள் ஃபிரெண்ட் பொடனிலேயே சுடுறான். அடுத்து வாசுவையும் குமார் சுட போக மேயர் கன்னை வாங்கி ஹீரோயின் கிட்ட கொடுத்து சுட சொல்றாரு. கன்னை வாங்கினதும் ஹீரோயினுக்கு வாசுவை சின்ன வயசுல ஒரு குட்டி பாப்பா கதவோட கேப் வழியா பார்க்க மாதிரி ஞாபகம் வர அவனை சுட்டு கொல்றாங்க. ஹீரோயினோட பாஸ்ட் லைஃப்ல ஏதோ தப்பா நடந்திருக்கணும், அதுக்கு வாசுவும் ஒரு காரணம்னு தெரியுது. அது முடிஞ்சதும் ஹீரோயின் மேயரோட ஹேண்ட்ஷேக் பண்ண அதை ஹீரோ மறைஞ்சிருந்து பாக்குறாரு. மேயர் சொன்ன மாதிரி வாசு கவனிச்சிட்டு இருந்த கம்பெனியை ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. ஹீரோயின் அவங்களோட பர்சனல் பெட்டியை ஓபன் பண்ணி அதுல ஒட்டி வச்சிருந்த வாசுவோட போட்டோக்கு கிராஸ் மார்க் போடுறாங்க. அதுல இன்னும் 3 பேரோட போட்டோ இருக்கு. பழைய 0000 எடுத்திருப்பாங்க போல. கிளாரிட்டியே இல்லாததால அது யாருன்னே நமக்கு தெரியல. ஹீரோயின் ஷிப்பிங் கம்பெனி எடுத்துக்கிட்டது மன்சூருக்கு தெரிய வருது. ஆனா அவர் பெருசா அழட்டிக்கல. ஆனா ஹீரோ அவங்கள பாராட்டிட்டு சூதானமா இருக்க சொல்றாரு. ஏன்னா ஹீரோயினால ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சுன்னா அது ஹீரோவோட ஃபேமிலி நேமை பாதிக்கும்னு சொல்றாரு. அது ஹீரோயின் வாசுவை சுட்டுக்கொண்டதை பார்த்துட்டு தான் சொல்றாருன்னு நல்லாவே தெரியுது. இந்த விஷயம் குமாருக்கு ஏதோ உறுத்தலா இருக்கு. அதனால ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட ஹீரோயினை வாட்ச் பண்றதையே ஒரு வேலையா கொடுக்குறாரு. அடுத்த சீன்ல போலீஸ்காரன் குமார் ஹீரோயின் அவங்களோட ஷிப்பிங் கம்பெனில போதைப் பொருள் கடத்தினதா சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போறான். இந்த நியூஸ் ஹீரோ வீட்டு வேலைக்காரன் மூலமா ஹீரோக்கு தெரிய வர அவரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. ஸ்டேஷன்ல குமார் ஹீரோயின் ஷிப்பிங் கம்பெனி எடுத்துக்கிட்டாங்கன்னு கடுப்புல இருக்காரு. அதனால அந்த கம்பெனில இருந்து வர ப்ராஃபிட்ல அவனுக்கு ஷேர் தரணும்னு கேக்குறாரு. மாட்டேன்னு சொன்னா போதைப் பொருள் கடத்தினதா சொல்லி அரெஸ்ட் பண்ணி அசிங்கப்படுத்திடுவேன்னு ஹீரோயினை மிரட்ட அவங்க குமார ஒரு ஆளாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப ஹீரோ ஸ்டேஷனுக்கு வெளியே பிரச்சனை பண்ண குமார் அங்க போறாரு. கான்ஸ்டபிள் கிட்ட ஹீரோயினை விசாரிக்க சொல்லிட்டு போக அவன் ஹீரோயினை டீஸ் பண்றான். அதனால ஹீரோயின் அவனை அங்கேயே ஒரு மிதிக்க கடுப்பான கான்ஸ்டபிள் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். இதனால ஹீரோயின் மயக்கமாயிடுறாங்க. அப்போ சரியா ஹீரோ குமாரையும் மத்த போலீஸ்காரங்களையும் தள்ளி விட்டுட்டு இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்கு வர கான்ஸ்டபிள் பண்ணிட்டு இருந்த வேலையை பார்த்துட்டு ஹீரோ அவரு பங்குக்கு ஹீரோயின் மிதிச்ச அதே இடத்துல அவரும் ஒரு மிதிச்சுட்டு ஹீரோயினை அலாக்க தூக்கிட்டு போறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல மேயரும் மன்சூரும் இத கேள்விப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து குமார் கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்க அவன் ஹீரோயின் மேல ஒரு சந்தேகம் இருக்கிறதாகவும் அவங்களோட சீக்ரெட் பாக்ஸ திறந்து பார்த்தா உண்மை தெரிஞ்சிருன்னு சொல்லி அதை மன்சூர் முன்னாடி வைக்கிறான். அதுல இருந்து ஒரு சில டாக்குமெண்ட்டை மட்டும் எடுத்து பார்த்த மன்சூர் கடுப்புல இந்த கருமத்தை நீங்களே பாருங்கடான்னு குமாரை முறைச்சிட்டு போறாரு. அதுல குமார் மன்சூர் அண்ட் மேயருக்கு தெரியாம அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு பணம் திருடியிருக்காருன்னு டீட்டெயில்டா இருக்கு. ஹீரோவும் ஹீரோயினும் பிளான் பண்ணி தான் இந்த வேலையை பண்ணிருக்காங்க. இதுல மன்சூர் எதுவும் சொல்லாம போயிட்டாலும் மேயருக்கு குமார் நிறைய பணம் திருடியிருக்காருன்னு தெரிஞ்சதும் செம்ம காண்டாகுது. இருந்தாலும் மேயர் குமாருக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. அதுல 3 நாளுக்குள்ள ஹீரோயினோட இருக்கிற பிரச்சனையை முடிச்சுக்கிட்டா குமாரை மன்னிச்சு விட்டதா சொல்றாரு. ஆனா குமார் ஹீரோயின் அவனை மன்சூர் அண்ட் மேயர் கிட்ட மாட்டி விட்டதால அவங்கள போட்டு தள்ள பிளான் பண்றான். அதனால முதல் நாள் ஹீரோயினோட ரொட்டீன் லைஃப தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் அவங்க ஒரு ஷாப்க்கு போயிட்டு ஒரு கை ரிக்ஷா வண்டியில திரும்ப வர அவங்கள ஒரு காரை வச்சு அடிச்சு தூக்குறான். வண்டி கீழே சாஞ்சதும் ஹீரோயின் கீழே விழுந்து துடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க முன்னாடி போய் நின்னு துப்பாக்கியை நீட்ட
அங்க ஹீரோயினுக்கு பதிலா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லயே மாலினி இருக்கிறத பாக்குறான். இத கொஞ்சமும் எதிர்பார்க்காத குமார் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறான். குமார் ஹீரோயினை தான் கார்ல ஆக்சிடென்ட் பண்ணிட்டதா தப்பா நியூஸ் கேள்விப்பட்டு ஹீரோ அவங்கள பார்க்க வீட்டுக்கு வராரு. அங்க ஹீரோயின் ஜாலியா உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்கள கட்டி பிடிச்சிட்டு இந்த நியூஸை ஷேர் பண்ணிக்கிறாரு. ஹீரோ ஹீரோயினுக்கு எதுவும் ஆகலன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கிருந்து போறாரு. அப்போதான் ஹீரோயினுக்கு நேத்து அவங்க மாலினி கிட்ட ஹீரோயின் மாதிரி ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தான் மன்சூருக்கு அவங்க மேல திரும்ப இன்ட்ரெஸ்ட் வரும்னு ஹீரோயின் அட்வைஸ் பண்ணது ஞாபகம் வருது. மாலினிய குமார் கொலை பண்ண ட்ரை பண்ண நியூஸ் கேள்விப்பட்டு மன்சூர் குமாரை எங்க பார்த்தாலும் வாயிலேயே சுடுங்கடான்னு மேயரை வச்சு ஆர்டர் போட வைக்கிறாரு. அடுத்த சீன்ல குமார் பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடத்துக்கு யாருக்கும் தெரியாம போறாரு. அங்க தேடி கண்டுபிடிச்சு ஒரு டிராவை ஓபன் பண்ணி அதுல அப்பா அம்மா அண்ட் ஒரு லிட்டில் பிரின்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி போட்டோ எடுக்கிறாரு. அது பிளாக் அண்ட் ஒயிட் டைம்ல எடுத்ததால அதுல இருக்கிறது யாருன்னு தெரியல. ஆனா குமார் அந்த போட்டோல இருந்து எதையவோ கண்டுபிடிக்கிறாரு. குமாரை எங்க தேடியும் கிடைக்காததால மன்சூர் அவனோட ஃபேமிலியை சேர்ந்த எல்லாத்தையும் கொலை பண்ண சொல்லி அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட ஆர்டர் போடுறாரு. அதே நேரம் ஹீரோ ஹீரோயின் மேல இருந்த ஒரு லவ்னால ஒரு ரிங்கை பிரசன்ட் பண்றாரு. ஆனா ஹீரோயின் அதை வேண்டான்னு சொல்லி மறுக்கிறாங்க. பிசினஸ்க்காக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம்னு டாக்குமெண்ட்ல இருந்தாலும் ஹீரோ ஹீரோயினை உண்மையா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா ஹீரோயினுக்கு இன்னும் லவ் வரல. அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோயினுக்கு அவங்க வீட்லயே மேரேஜ் நடக்குது. ஹீரோ ரெடியாகி கீழே ஹால்ல வெயிட் பண்ண ஹீரோயினை துப்பாக்கி முனையில லாக் பண்ணி குமார் கீழே கூட்டிட்டு வரான். அப்போ மேயர் குமார ஹீரோயினை விட்டுட்டு அங்கிருந்து ஓடின்னு மிரட்டுறாரு. ஆனா குமார் மன்சூரோட ஆளுங்க அவனோட பையனை தவிர அவன் ஃபேமிலியை சேர்ந்த மத்த எல்லாத்தையும் கொண்டுட்டாங்கன்னு அவன் பையனை ஹீரோயின் காப்பாத்தி வச்சிருக்கிறதாகவும் ஹீரோயின் மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. அதனால மன்சூர் கிட்ட உனக்கு நான் எவ்வளவோ உண்மையா இருந்தேன், அப்படிப்பட்ட என் குடும்பத்தை கொண்டுட்டு உன் பையனுக்கு கல்யாணம் கேக்குதான்னு மன்சூரை சுட போக ஹீரோ அவனோட கையில இருந்த துப்பாக்கியை தட்டி விடுறாரு. அவன் மறுபடியும் கண்ணை எடுத்து சுடுறான். அப்போ குமாரோட நெத்தியில ஸ்டிக்கர் போட்டு வச்ச மாதிரி மன்சூரோட துப்பாக்கி குண்டு அவன் நெத்தியில இறங்குது. குமார் சுட்ட குண்டு ஹீரோயின் பக்கம் போக அதை ஹீரோ அவரோட ஷோல்டர்ல வாங்கிக்கிறாரு. அடுத்த சீன்ல ஹீரோயின் அவங்க சீக்ரெட் பாக்ஸ ஓபன் பண்ணி அதுல குமாரோட போட்டோக்கு கிராஸ் மார்க் போடுறாங்க. அப்போ குமார் சின்ன வயசா இருக்கப்ப யாரோ ஒரு லேடிய சுடுற மாதிரி ஹீரோயினுக்கு விஷுவல் வருது. அதே நேரம் மேயருக்கு அவங்க பொண்ணு ஸ்ருதி எத்தனை நாள் தான் மன்சூரோட காலுக்கு கீழே வாழ்றது, அவர் வெறும் பிசினஸ் மேன், நீங்க மேயர், உங்க காலுக்கு கீழே தான் அவர் இருக்கணும், அதனால அவரை கவுத்து விட்டுட்டு எப்படி மேல வருதுன்னு பாருங்கன்னு அவங்க அப்பாக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஹீரோக்கு அடிபட்டதுனால ஹீரோயின் மருந்து போட வராங்க. அப்போ ஹீரோ ஹீரோயின் கிட்ட அவங்கள 18 வருஷத்துக்கு முன்னாடி இதே வீட்டுல பார்த்ததாகவும் அப்போதான் அவங்க இந்த வீட்டுக்கு குடி வந்ததாகவும் அப்போ ஹீரோயினுக்கு அடிபட்டிருந்ததாகவும் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாங்க. ஹீரோயினுக்கு அது நல்லாவே ஞாபகம் இருக்கு. இதனால அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகி ஒரு சீக்ரெட் டாஸ்க்காக போறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன மேயர் குமார் செத்துட்டதால அவரோட இடத்துக்கு நம்பிக்கையான அந்த கான்ஸ்டபிள போடுறாரு. அவனை வச்சு மேயர் ஏதோ பிளான் பண்ணிருக்காரு. ஆனா என்ன பிளான்னு தெரியல. இங்க மாலினி போதைக்கு அடிமையாகி அவங்க ஃபேமிலிக்கு சொந்தமான ஹோட்டல்ல போதையை போட்டிருக்காங்க. மன்சூர் இதை கண்டுபிடிச்சு மாலினி கிட்ட வந்து அவங்கள கண்டபடி திட்டுறாரு. ஆனா மாலினி இந்த பழக்கத்தை விட்டுறான்னு மன்சூர் கிட்ட சொல்லிட்டு அவர் போனதும் திரும்ப போதையை போட ரெடி ஆகுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் மேயரோட ஒரு ஷிப்பிங் ப்ராடக்ட் டீடைல்ஸ பாக்குறாங்க. அதுல மேயர் டின்ல அடைச்சு விற்கிற உணவுப் பொருட்களை அவங்க நாட்டு கரன்சி படி 100 ரூபாய்க்கு வாங்கி 70 ரூபாய்க்கு விற்கிறாரு. இது மேயருக்கு நஷ்டம் தானே ஹீரோ கிட்ட கேட்க அவரு அது ஏன்னு காட்டுறனே ஹீரோயினை நைட்டு அவங்க ஷிப்பிங் கம்பெனிக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க அப்போதான் மேயர் பேருக்கு ஒரு டெலிவரி வந்திருக்கு. அதை கொடுத்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க போனதும் ஹீரோவும் ஹீரோயினும் உள்ள நுழையிறாங்க. அங்க கம்பெனிக்குள்ள டெலிவரிக்கு வந்த ப்ராடக்ட பாக்குறப்ப அது போதை பொருள்னு ஹீரோயினுக்கு தெரியுது. அப்போ ஹீரோயின் இதை நம்ம டவுன்ல இருக்கிறவங்க யூஸ் பண்ணா எத்தனை ஃபேமிலி அழிஞ்சு போகும் தெரியுமான்னு வேதனைப்படுறாங்க. அதுக்கு ஹீரோ இது நம்ம டவுனுக்கு இல்ல, இத பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு எல்லாம் கைமாத்தி விட கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாரு. அவங்க 2 பேரும் இந்த போதைப் பொருள் பிசினஸ தடுக்கணும்னு முடிவு பண்றாங்க. அடுத்த சீன்ல யாரோ நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு ஹீரோயின் கம்பெனி மூலமா போதைப் பொருள் சப்ளை ஆகுறதாகவும் அது மேயரோட ப்ராடக்ட்னு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறாங்க. நமக்கு அது ஹீரோயின் வேலை தானே நல்லாவே தெரியுது. அதை கேள்விப்பட்டு மொத்த ரிப்போர்ட்டர்ஸும் ஹீரோயின் கம்பெனி முன்னாடி மேயருக்கு போக வேண்டிய வண்டியை லாக் பண்ணி நிறுத்திட்டு அதுல இருக்கிறத ஓபன் பண்ணி காட்ட சொல்றாங்க. ஹீரோயின் மேயர் பர்மிஷன் இல்லாம அவர் ப்ராடக்ட ஓபன் பண்ண முடியாதுன்னு சொல்ல மேயரே அங்க வந்து அதை ஓபன் பண்ண சொல்றாரு. சிக்கனா ஜிவனாண்டின்னு போதைப் பொருள் மாட்ட போகுதுன்னு பார்த்தா அதுல கேன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கு. இதனால கடுப்பான மேயரோட பொண்ணு ஸ்ருதி ஹீரோயின் கம்பெனியை நம்பி ஷிப்மெண்ட் பண்ணா இந்த மாதிரி எல்லாமா பண்ணுவீங்கன்னு ஹீரோயின் ட்ரெஸ்ஸ புடிச்சு மிரட்ட அவங்க தோள்பட்டையில ஒரு தழும்பு தெரியுது. அத ஸ்ருதி உத்து பார்க்க ஹீரோ இங்க நடந்ததுக்கு அவரு பொறுப்பேற்றுக்கிறதா மேயர் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் போதைப் பொருள் எப்படி மிஸ் ஆகி ஃபுட் ப்ராடக்டா மாறுச்சுன்னு பேசிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் ஸ்ருதி கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் ஏதோ ஒரு துண்டு சீட்டு கொடுக்கறத பார்த்ததா சொல்றாங்க. சோ ஹீரோயின் கொடுத்த நியூஸ அவன் தான் மேயருக்கு லீக் பண்ணிருக்கான். இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ருதிக்கு அந்த ரிப்போர்ட்டர் கொடுத்ததுனால அதுக்கு கைமாறா ஸ்ருதி அவங்களையே அந்த ரிப்போர்ட்டருக்கு கொடுக்குறாங்க. எவ்வளவு கேவலப்பட்டாவது ஹீரோயினை அழிக்கணும்னு முடிவு பண்றாங்க.
அதே நேரம் ஸ்பை மாறு வேஷம்னு நினைச்சு ஒரு டப்பா கண்ணாடியை மட்டும் போட்டுட்டு மேயரை மீட் பண்ணி அவரு ஒரு நியூஸ் பேப்பர்ல இருந்து வரதாகவும் மேயரை பத்தி சுயசரிதை எழுத போறதாகவும் அவர் பண்ண அச்சீவ்மெண்ட்டை பத்தி கேக்குறான். அதுக்கு மேயர் அவர் இங்க வரதுக்கு முன்னாடி மக்கள் சோத்துக்கு வழி இல்லாம பஞ்சம் ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிட்டு இருந்ததாகவும் ஹீரோவோட அப்பாவான மன்சூர் கூட 3 நேர சாப்பாட்டுக்கு டீ கடையில போண்டாக்கு மாவு பிசைஞ்சிட்டு இருந்ததாகவும் இவர் வந்துதான் மன்சூரை பெரிய பிசினஸ் மேன் ஆக்குனதாகவும் மக்களுக்கு வாழ்றதுக்கு நல்ல வழியை காட்டினதாகவும் அளந்து விடுறான். ஒரு மனுஷன் இத்தனை பொய்யையும் கேட்டுட்டு சிரிக்காம உட்கார்ந்துருக்கானா கண்டிப்பா ஸ்பைய பாராட்டணும். அடுத்த சீன்ல ஹீரோ ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு மன்சூர் அவரை கூப்பிட்டு குடும்ப மானத்தை வாங்காதடான்னு ஹீரோக்கு அட்வைஸ் பண்ண அவங்க 2 பேருக்குள்ள முட்டிக்குது. அப்போ மன்சூரை பார்க்க மேயரும் அவரோட பொண்ணும் வந்திருக்காங்கன்னு வேலைக்காரன் சொல்ல மன்சூர் அவர் வர வரைக்கும் ஹீரோவை இங்கேயே பாத்துக்க சொல்லி வேலைக்காரங்கிட்ட சொல்லிட்டு போறாரு. அங்க ஸ்ருதி ஆசியாலேயே பெரிய பிசினஸ் மேனான ஹீரோயின் அவரோட அப்பான்னு சொல்ற பாபுவோட ஃபேமிலி போட்டோவை காட்டி பாபுக்கு ஒரே பொண்டாட்டி தானோ அவங்களுக்கு ஒரே பையன் தானோ இத அவங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீமை வச்சு கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. அப்போ ஹீரோயின் சொன்னதெல்லாம் பொய்யா கோபால்னு மன்சூர் இத அவங்களையே கூப்பிட்டு விசாரிக்கிறார். ஹீரோயின் பதில் சொல்லாம நிக்க நிலைமைய அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ண ஸ்ருதி ஹீரோயினோட ஷோல்டர் தழும்ப மன்சூர் கிட்ட காட்டி எந்த ஒழுக்கமான பொண்ணுக்கு இந்த மாதிரி எல்லாம் தழும்பு இருக்குன்னு அவங்கள இன்னும் கேவலப்படுத்தி போலீஸ்காரங்கிட்ட இருந்த லத்திய வாங்கி அடிக்க போறாங்க. அப்போ ஹீரோயின் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அவங்க சின்ன வயசா இருக்கப்ப அவங்க மேல விழுகிற மாதிரி விசுவல்ஸ் வருது. அதனால ஹீரோயின் மயக்கம் போட அவங்கள புதுசா ஒருத்தர் கைத்தாங்களா பிடிக்கிறாரு. அவரு மன்சூர் கிட்ட கொஞ்சம் அதிகாரமாவே நீங்க இப்படித்தான் என் தங்கச்சியை நடத்துவீங்களான்னு கேட்க மன்சூருக்கு அது பிசினஸ்மேன் பாபுவோட பையன் கோபின்னு நல்லாவே தெரியுது. அவங்க ஆல்ரெடி மீட் பண்ணிருக்காங்க. அதுக்கு மன்சூர் கோபி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவரை உட்கார வச்சு பேச கோபி இன்னும் சூடாவே தான் இருக்காரு. அதனால கோபி வெளியால் முன்னாடி எல்லாம் எதுக்கு என் தங்கச்சியை கொஸ்டின் பண்றீங்கன்னு மேயரை பார்த்து முறைக்க மேயரும் இந்த தருதலை பேசுறத தப்பா எடுத்துக்காதீங்க, இது இப்படித்தான் ஏதாவது உளறிட்டே இருக்குன்னு ஸ்ருதியை மொக்க பண்ணி விட்டுறாரு. கோபியும் அவங்கள மன்னிக்கிறதா சொல்லிட்டு அங்கிருந்து அவர் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு போயிடுறாரு. அடுத்த சீன்ல ஹீரோயினை கூப்பிட்ட மன்சூர் அவங்க பார்த்துட்டு இருந்த சிப்பன் கம்பெனி பொறுப்பை கொஞ்ச நாள் தள்ளி வச்சுட்டு அவங்க அண்ணனோடையும் ஹீரோவோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்றாரு. ஹீரோயின் மன்சூர் சொல்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மன்சூர் அடுத்த சிப்பன் கம்பெனி பொறுப்பை அவருக்கு நம்பிக்கையா இருக்கிற மேயர் கிட்ட கொடுக்குறாரு. ஹீரோயின் மாதிரியே மேயரும் மன்சூர் சொன்னதுக்கு சரின்னு சொல்றாரு. அங்கிருந்து ஸ்பைய மீட் பண்ண ஹீரோயின் அவங்கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்து மன்சூர் நடத்திட்டு வர ஆர்ஃபனேஜ்ல ஏதோ தப்பா இருக்கிறதாகவும் அதை பத்தின இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுட்டு வர சொல்றாங்க. அவனும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோயின் கோபின்னு 3 பேரும் ஒரு ஹோட்டல்ல மீட்டிங் போடுறாங்க. ஹீரோயின் அண்ட் கோபி 2 பேரும் அண்ணன் தங்கச்சி தான். ஆனா ஸ்ருதி சொன்ன மாதிரி ஹீரோயின் கோபிக்கு சொந்த தங்கச்சி கிடையாது. ஹீரோயினை பாபு ஃபேமிலி தத்தெடுத்திருக்காங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சதும் ஹீரோ அவரோட காரை எடுத்துட்டு வரேன்னு போறாரு. அப்போ கோபி ஹீரோயினை பார்த்து ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியான்னு கேட்க ஹீரோயின் டைம் வரட்டும் சொல்லிக்கலான்னு இருக்கேன்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல ரொம்ப நேரமா காணமே செத்துட்டாங்களான்னு நினைச்ச மாலினியை காட்டுறாங்க. அவங்கள ஸ்ருதி தான் போதைப் பொருளை கொடுத்து அடைச்சு வச்சிருக்காங்க. மாலினிக்கு மன்சூரை பத்தி ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. அதை கேட்டு ஸ்ருதி மாலினிய இப்படி சித்திரவதை பண்றாங்க. ரொம்ப நாளா போதை இல்லாம இருந்த மாலினி ஸ்ருதி போதைப் பொருள் கொடுக்கறதா இருந்தா அந்த உண்மையை சொல்றேன்னு சொல்ல ஸ்ருதி சரின்னு சொல்றா. அப்ப மாலினி மன்சூர் ஷிப்பிங் கம்பெனிங்கிற பேர்ல குழந்தைங்களையும் பெண்களையும் கடத்திட்டு வந்து வித்துதான் இவ்வளவு பெரிய பணக்காரனா ஆனான்னு சொல்ல ஸ்ருதி ஃபர்ஸ்ட் இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் இது அப்படியே அவங்க அப்பாவான மேயர் கிட்ட சொல்றாங்க. இதை கேள்விப்பட்டதும் மேயர் அங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அது உண்மைதான்னு தெரிஞ்சுக்கிறாரு. அதனால மேயர் மன்சூரை டைரக்டாவே மிரட்டுறாரு. அதுக்கு மன்சூர் அதுல வர ப்ராஃபிட்ல மேயருக்கு ஒரு ஷேர் தரதாகவும் இதை வெளியே தெரியாம பாத்துக்க சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு சரின்னு சொல்லிட்டு மேயர் கிளம்ப மன்சூர் கடுப்புல உட்கார்ந்துருக்காரு. இந்த நியூஸ் மாலினி மூலமா தான் தெரிஞ்சிருக்குன்னு மன்சூர் அவரோட ஆளுகளை வச்சு மாலினியை கொலை பண்றாரு. அதே நேரம் ஹீரோயினை வாண்டடா மீட் பண்ண மேயர் அவங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் எடுத்து கொடுத்து ஹீரோயினை ஊருக்கு போக சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் நீ சொல்றத நான் எதுக்கு கேட்கணும்னு கேட்க மேயர் ஹீரோயின் கிளம்பலன்னா ஹீரோவை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுறாரு. இதனால ஹீரோயின் அன்னைக்கு நைட்டை ஹீரோவோட சந்தோஷமா ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் எங்கேயோ கிளம்புறாங்க. ஹீரோவும் காலையில நேரத்துல எந்திரிச்சு ஹீரோயினை தேடுறாரு. அதே நேரம் இங்க ஸ்பை ரிப்போர்ட்டர் மாதிரி போய் மேயரை பத்தி சுயசரிதை எழுதுறதா பார்த்தோமே அதனோட வெளியீட்டு விழா இன்னைக்கு நடக்கிறதா இருக்கு. இதை வேலைக்காரன் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் அங்க வருவாங்கன்னு நம்பி அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு. அதுல மேயர் அவரோட சுயசரிதைக்கு ரிப்பன் கட் பண்றதுக்கு அவர் பொண்ணையும் அந்த போலீஸ்காரனையும் கூட்டி அதை திறந்து வைக்கிறான். அதுல சுயசரிதைக்கு பதிலா மேயர் திருட்டுத்தனமா சப்ளை பண்ண போதைப் பொருளோட காப்பி அண்ட் ஸ்ருதி ரிப்போர்ட்டரோட கரை ஒதுங்கினது மேயர் வேற சில பொண்ணுங்களோட பரவச நிலையில இருந்ததுன்னு பெரிய போஸ்டரா ஸ்பை ஒட்டி வச்சிருக்கான். அப்போ அங்கிருந்த மக்கள் எல்லாரும் மேயரோட இந்த வேலையை பார்த்து அவரை கேவலமா பேச ஸ்ருதி தப்பிச்சா போதும்னு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹீரோயின் அவங்களுக்கு முன்னாடி கெத்தா அங்க வந்து நிக்க ஸ்ருதி அவங்கள முறைச்சுக்கிட்டே போறாங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஸ்பையும் ஹீரோயினும் கலெக்ட் பண்ணிருக்க மாதிரி காட்டுறாங்க. அங்க ஹீரோயினை திரும்பவும் பார்த்த ஹீரோ அவங்கள கட்டி பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அடுத்த சீன்ல மேயரோட வீட்டுக்கு முன்னாடி மக்கள் போராட்டம் பண்ண மேயர் அந்த மக்களுக்கு தெரியாம அங்கிருந்து தப்பிச்சு போறாரு.
அவரு ஒரு காட்டுப்பாதை வழியா நடந்து போயிட்டு இருக்க மேயருக்கு நம்பிக்கையான ஆளா இருந்த அந்த போலீஸ்காரனே அவரை கொடூரமா அடிச்சு கொலை பண்றான். ஏன்னா அந்த போலீஸ்காரனுக்கு இந்த போதைப் பொருளை கொடுத்துதான் மேயர் அவர் சொல்ற மாதிரி கேட்க வச்சிருப்பாரு. அத ஹீரோயின் போலீஸ்காரருக்கு எடுத்து சொல்ல கடுப்பானவன் மேயர் தனியா கிடைச்சதும் அவரை அடிச்சே கொண்டுடுறான். அதே நேரம் ஹீரோயினோட உண்மையான சீக்ரெட் பாக்ஸ் மன்சூருக்கு கிடைக்குது. அதுல வாசு, குமார், மேயர்னு எல்லாத்தோட போட்டோக்கும் கிராஸ் மார்க் போட்டிருக்க. கடைசியா அவரோட போட்டோ இருக்கிறத பாக்குறாரு. அடி பாவி, கடைசி ராக்கெட் எனக்கு தானு மன்சூர் திங்க் பண்ணிருக்க. அதுல சூ ஃபேமிலியை கொலை பண்ணுவாங்கன்னு போட்டிருக்கு. அதுல இருந்து ஒரு குட்டி பிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஒரு குட்டி பாப்பாக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் பர்த்டே கொண்டாடுறாங்க. அப்போ ஒரு கேங் அந்த வீட்டுக்குள்ள அத்துமீறி உள்ள வந்து அந்த வீட்டுக்கு காவலுக்கு நின்னவங்க, வீட்டு வேலைக்காரங்கன்னு எல்லாத்தையும் கொடூரமா கொலை பண்றாங்க. இத பார்த்த அந்த அப்பா அவர் பொண்ணை ஒரு இடத்துல ஒளிய வச்சுட்டு விளையாடுறதுக்கு ஒரு சின்ன கடிகாரம் மாதிரியான ஒரு பொருளை கொடுத்துட்டு அங்கிருந்து போறாரு. அவரோட ஒய்ஃபை வாசு ரேப் பண்ண ட்ரை பண்ண குமார் அவங்கள சுட்டு கொண்டுறான். அந்த அப்பாவையும் லாக் பண்ணி அந்த கேங்கோட லீடரான மன்சூர் அவர் வாயில கன்னை வச்சு ஏதோ ஒரு பொருளை பத்தி கேக்குறான். அதை தர முடியாதுன்னு அவர் கன்னோட ட்ரிகர் அழுத்தி அங்கேயே செத்து போறாரு. அந்த கேங்ல ஏதோ மேயர் இருக்காரு. இத அந்த குட்டி பாப்பா ஒளிஞ்சிருந்த இடத்துல இருந்து பாக்குது. குழந்தை அந்த வீட்டுக்குள்ள இருக்குன்னு தெரியாம அந்த வீட்டையே கொளுத்தி விட்டுட்டு அந்த கேங் போயிடுறாங்க. பிளாஷ்பேக் முடிய மன்சூர் இப்ப நடந்த எல்லா விஷயத்துக்கும் ஹீரோயின் தான் முழு காரணமா இருந்தா அதெல்லாம் எப்படி நடந்திருக்குன்னு ஒரு விஷுவலை ஓட்டி பார்க்க அதனோட முடிவுல அன்னைக்கு அந்த வீட்டை விட்டு ஓடி போன லிட்டில் பிரின்சஸ் தான் இப்போ ஹீரோயினா கெத்தா திரும்ப வந்திருக்காங்கன்னு தெரியுது. அடுத்த சீன்ல ஹீரோயின் வேலைக்காரனை கூட்டிட்டு ஒரு ட்ரெஸ் ஷாப்புக்கு போயிருக்காங்க. அப்போ அங்க வாண்டடா வந்த ஸ்ருதி அவங்கள ஒரு கட்டையால அடிச்சு மயக்கமாக்கிட்டு கார்ல கடத்திட்டு போறாங்க. இத வெளியே நின்னுட்டு இருந்த வேலைக்காரன் பாத்துடுறான். இத அவன் ஹீரோ கிட்ட சொல்ல அவர் ஸ்ருதியோட வீட்டுக்கு ஓடியே போறாரு. அதுக்குள்ள ஸ்ருதி ஹீரோயினை அவங்க வீட்டு வாசல்ல கட்டி போட்டுட்டு அவங்க மேல அவங்க ஊரு ரேஷன் கடையில வாங்கின மண்ணெண்ணெயை ஊத்திட்டு ஒரு தீப்பந்தத்தை தூக்கி வீசுறாங்க. அந்த தீப்பந்தம் விழுகிறதுக்குள்ள ஹீரோ வந்துருவாருன்னு பார்த்தா இங்க ஹீரோ வர வரைக்கும் தீப்பந்தம் பறந்து வந்துகிட்டே இருக்கு. அவர் வந்து தீப்பந்தத்தை கேட்ச் பிடிச்சு ஸ்ருதியை டக் அவுட் ஆக்கி ஹீரோயினை காப்பாத்துறாரு. அதனால போலீஸ் ஸ்ருதியை அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போறாங்க. ஹீரோயின் இந்த சம்பவத்தால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க அப்பா 124ங்கிற நம்பரை எப்பவும் மறக்க கூடாதுன்னு அவரு அடிக்கடி அங்கிருந்த கடிகாரத்தை பார்த்த மாதிரியும் அவரு சாகிறதுக்கு முன்னாடி ஒரு கடிகாரம் மாதிரியான பொருளை கொடுத்த மாதிரியான விஷுவல்ஸ் ஞாபகம் வருது. அடுத்த கொஞ்ச நாள்ல ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வராங்க. அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்பையை மீட் பண்றாங்க. ஹீரோயின் மன்சூர் கவனிச்சிட்டு இருந்த ஆர்பனேஜை பத்தி டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸ்பை அதை கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு பேமெண்ட் கூட வாங்காம போயிடுறான். அந்த ரிப்போர்ட்ல ஆர்பனேஜ்ல இருந்து நிறைய குழந்தைங்க காணாம போறதா போட்டிருக்கு. ஹீரோக்கு இது அவங்க அப்பாவோட மன்சூரோட வேலையா தான் இருக்கும்னு நல்லாவே தெரியுது. இந்த குற்றத்துக்காக அவரை போலீஸ்ல மாட்டி விடணும்னு 2 பேரும் பிளான் பண்றாங்க. அங்கிருந்து அவங்க வீட்டுக்கு போய் ஹீரோயினோட அப்பா சின்ன வயசுல அடிக்கடி பார்த்துட்டு இருந்த கடிகாரத்துக்கு எதிரில் நிக்கிறாங்க. அதுல டைமை 124க்கு மாத்திட்டு அவங்க அப்பா கடைசியா கொடுத்த குட்டி கடிகாரம் மாதிரியான பொருளை அதுல பொருந்துற மாதிரி இருக்கிற அந்த வாட்ச்குள்ளேயே ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அப்போ ஏதோ அந்த கடிகாரத்துக்கு சைட்ல ஓபன் ஆகி அதுல இருந்து ஒரு டாக்குமெண்ட் வெளியே வருது. அதுல மன்சூர் பெரிய கேங்ஸ்டர்னும் அவனால நிறைய பேர் இறந்து போயிருக்காங்கன்னும் அவனோட மெயின் பிசினஸே குழந்தைங்களையும் பெண்களையும் கடத்தி வெளிநாட்டுக்கு விற்கிறது தானோ அந்த டாக்குமெண்ட்ல ப்ரூஃபோட இருக்கு. இதுல ட்விஸ்ட் என்னன்னா ஹீரோ அவரோட பையனே இல்ல. ஹீரோவோட அம்மா மேல இருந்த தப்பான ஆசையால ஹீரோவோட உண்மையான அப்பாவை கொலை பண்ணிட்டு அவங்க அம்மாவை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிருக்கான். அவன் சொல்றபடி எல்லாம் நடந்துக்கலன்னா சின்ன வயசா இருந்த ஹீரோவை கொலை பண்ணிருவன்னு சொல்லியே அவங்க அம்மாவோட குடும்பம் நடத்திருக்கான். கொஞ்ச நாள்ல அவங்களோட வாழ்றதும் போர் அடிச்சு போக அவங்களையும் தண்ணியில தள்ளி விட்டு கொண்டிருக்கான். இதை எல்லாத்தையும் இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்கப்பவே மன்சூர் அவனோட அடியாள்கன்னு 3 அப்பரசண்டிங்களை கூட்டிட்டு உள்ள வரான். அவங்க 2 பேரையும் கண்ணை காட்டி மிரட்டி சேர்ல கட்டி போட்டிருக்கான். அப்ப ஹீரோ மன்சூர் அவங்க பேரண்ட்ஸை கொலை பண்ணதுக்கு பழி வாங்காம விடமாட்டேன்னு பேசிட்டு இருக்க ஹீரோயின் அவங்க கட்ட ஒரு கத்தியால மன்சூருக்கு தெரியாம அறுத்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட பேச்சுல கடுப்பாகி மன்சூர் ஃபர்ஸ்ட் ஹீரோயினை சுட்டு கொள்ள வர ஹீரோ மன்சூர் கையில இருந்த துப்பாக்கியை தட்டி விடுறாரு. அப்போ அவன் கையில இருந்த துப்பாக்கி ஹீரோயின் பக்கம் வர சரியா அவங்க கட்ட அவுத்துட்டு அந்த துப்பாக்கி எடுக்க மன்சூர் இன்னொரு துப்பாக்கி எடுக்கிறான். அதுக்குள்ள ஹீரோயின் மன்சூரை 3 தடவை சுட்டு கொலை பண்ணிடுறாங்க. மன்சூர் செத்து கிடக்கிறத பார்த்துட்டு அவங்க ஃபேமிலியை கொண்டதுக்கு பழி தீர்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. கடைசியா ஹீரோயினோட பேரண்ட்ஸ் சமாதியில ஃபிளவரை வச்சுட்டு அந்த வீட்லயே ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்க செத்து போன ஹீரோயினோட பேரண்ட்ஸ் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு போயிட்டு வரதா டாட்டா காட்டுற மாதிரி இந்த சீரீஸ் முடியுது. இந்த சீரீஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இவங்க தான் போன சீரீஸ்ல டாப் கமெண்ட் பண்ணவங்க. இவங்கள மாதிரி கமெண்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு இன்னும் மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். இது உங்கள் ஷேடோ தமிழ். பபாய்.